உண்மை நிலைதான் பக்தியின் பரவச நிலை. எம்பெருமானையே தாயார் என்று சொல்ல வைத்த காரைக்கால் அம்மையாரைப் போல உங்கள் இதயம் கரைய வேண்டும். கண்ணப்பரை போல நாம் ஆன்மீகத்தின் உச்சம் தொட்டால் அதுதான் உண்மையான பக்தி. இன்றைக்கு பக்தி பலதரப்பட்டு விட்டது. பக்தி ஒவ்வொருவரால் கையாளப்படுகின்றது. பக்தியினுடைய உச்சம் எது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நான் உங்களிடத்தில் பணிந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் பக்தியினுடைய பரவச நிலை எது என்று கேட்டால் உண்மை நிலைதான் பக்தியின் பரவச நிலை. பஜனை பாடுவதோ, பாடல்கள் சொல்வதோ, மந்திரங்கள் சொல்வதோ, யாக வேள்வியில் ஈடுபடுவதோ இதுவெல்லாம் பக்திக்கான யுக்தியே தவிர பக்தியினுடைய உச்சாணி கொம்பு பரவச நிலை என்று எது என்று கேட்டால் தன்னை இழத்தல், தன்னை கரைத்தல். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் தன்னை சொல்லுவாங்க, நான் பெரிய முருக பக்தர், நான் பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், நான் ராம பக்தர், நான் ராகவேந்திரர் பக்தர், நான் அம்பாள் பக்தர். சரி, உன் பக்தியை ஆண்டவன் எப்படி அங்கீகரித்தான்? உன்னுடைய சடங்குகளால், சம்பிரதாயங்களால், நீ நடந்து கொள்ளும் முறையால் பக்தி மார்க்கம் பக்திமான் என்று வெளி உலகம் அறிந்து உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய். மனம் என்ன சொல்கிறது? மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது தானே நம்முடைய தேசத்தின் மந்திர சொல். நீங்கள் எப்படி நினச்சி பாருங்களேன். ஒரு நல்ல ஆன்மீக புத்தகத்தில் ஒரு கதை படித்தேன். இந்த தலைப்பை எனக்கு தெளிவுபடுத்தியது. எது ஆன்மீகத்தின் உச்சம் என்று. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் மாலை நேரங்களில் பெரிய நாடக குழுவில் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். ஆனால் அவருக்கு ஒரு சங்கடம், 10லிருந்து 6 வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் போய் டெய்லி வேலை செய்யணும். 6 மணிக்கு மேலே வந்து நாடக அரங்குக்கு வந்து தன்னை தயார்படுத்தி அரங்கத்துக்கு போவார். அம்பாளினுடைய பரம பக்தனை பற்றிய நாடகம். 6 மணிக்கு வந்தால் மேக்கப் போட முடியாது. ஏன்னா அவர் தாடி வைக்கணும், மீசை ஒட்டணும், கமெண்டெல்லாம் எடுக்கணும், நிறைய அந்த செட்டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரெடி பண்ணி இவர் அதுக்கு ஆயத்தப்படுத்தி போகிறதுக்குள்ள அரங்கத்தில் காத்திருப்பு. ஆனாலும் அவர் படபடப்போடு வருவார், அவசரமாக வருவார். ஏனென்றால் அந்த நாடக குழுவில் அவர்தான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமானவர். இன்றைக்கு அம்பாள் பற்றிய நாடகம் திரை விளக்கப்பட்டது. அவர் அவசரமாக ஓடி வருகின்றார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் அபிராமி பட்டரை போல அவர் அப்படியே ஆத்ம சுத்தத்தோடு பாடல்களை சொல்கின்றார். புவனேஸ்வரி தாயே, ஜெகன்மாதாவை, இந்த மண்ணை காத்த மகேஸ்வரி தாயே என்று சொல்லி மண்ணில் கடந்து புரண்டு உருண்டு அழுந்து நெருப்புக்குள் இறங்கி நீருக்குள் மூழ்கி தன்னை பரமபக்தனாக காட்டிக்கொள்கின்றார். கைத்தட்டு விண்ணை பிளக்கிறது. ஆனால் அவர் மனம் அம்பாளையா எண்ணிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு நாம் தாமதமாக வந்தாலும் உடை நமக்கு பொருந்தி விட்டது, நடிப்பு நமக்கு கைவந்து விட்டது, எல்லோரிடத்திலும் பாராட்டை பெற்று விட்டோம். ஆனால் பார்வையாளருக்கு அவர் பரம்பொருள் பராசக்தியினுடைய பக்தன். ஆனால் அவர் மனம் பாராட்டை நோக்கி செல்கின்றது. உருவமும் உடலும் வேறிடத்தில் இருக்கிறது, உள்ளம் வேறிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இறை வழிபாட்டிலும் நாம் அப்படித்தான் செய்கின்றோம். பிறருக்காக மந்திரங்களை சத்தமாக சொல்வது, பிறருக்காக நம்முடைய சடங்குகளை உயர்த்தி காட்டுவது. ஆனால் இறை வழிபாட்டில் மனச்சுத்தம் தேவையில்லையா? மனச்சுத்தம் தேவையில்லையா? நான் எப்படி சொல்கின்றேன்? வாழ்க்கையில் எதையுமே துறக்காத பெண்ணாக இருந்த ஒரு பெண் தன்னை துறந்து எம்பெருமானையே கிடுகிடுக்கச் செய்து எம்மை பேணும் அம்மைகான் என்று எம்பெருமானையே தாயார் என்று சொல்ல வைத்த காரைக்கால் அம்மையாரைப் போல உங்கள் இதயம் கரைய வேண்டும். வேட்டுவ குலத்தில் பிறந்து ஆகமும் தெரியாது, நியமம் தெரியாது, வேதங்கள் உணரவில்லை. ஆனால் எம்பெருமானையே கிடுகிடுக்கச் செய்து ஊனுக்கு ஊனே உறுதுணை என்று ஒரு கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்மைக்குரிய நிலையிலிருந்து தன் கண்ணை கொடுத்து நீ தின்னப்பன் அல்ல கண்ணப்பன் என்று குடிமித்தேவரே கொண்டாடிய கண்ணப்பரை போல நாம் ஆன்மீகத்தின் உச்சம் தொட்டால்
அதுதான் உண்மையான பக்தி. பக்தி என்பது கரைதல்தான் முக்கியம். பக்தி என்பது இறைவனோடு இரண்டர கலப்பதுதான் முக்கியம். எனவே பொன் பொருள் மெய்ப்பாடு வழிபாடு சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை காட்டிலும் ஆத்ம சுத்தமே ஆண்டவனை அடையும் எளிய வழி. மீண்டும் இது போன்ற சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.